ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் இளவரசி. அன்டைமில் கால் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே சார். எனி எமர்ஜென்சி? நம்ம நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் சம்பத்தை எவனோ ஒரு ரவுடி மர்டர் பண்ணிட்டான். நீங்கள் நாளைக்கு காலையில் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு தேவையான ரைட் எவிடன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படியே நாளைக்கு ஒரு நாள் அந்த ஸ்டேஷனோட அடிஷனல் டியூட்டியும் பாருங்க. ஐ வில் சென்ட் a நியூ இன்ஸ்பெக்டர் வெரி சூன். சார், ஆக்சுவலி என்னோட ஸ்டேஷன்லேயே கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது சார். நோ எக்ஸ்கியூசஸ் இளவரசி. நாளைக்கு ஒரு நாள் அந்த ஸ்டேஷனில் டியூட்டியை பாருங்க. மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசுவோம். ஓகே சார். குட். ஹலோ டேய், மறுபடியும் எங்க அப்பா மாப்பிள்ளை பார்க்க ஊருக்கு போயிட்டாருடா. எப்படியாவது உங்க வீட்ல சொல்லி எங்க அப்பா கிட்ட வந்து பேச சொல்லு. யாராவது பெரியவங்க வந்து பேசினாதான் சரிப்பட்டு வரும். அதான் எஸ்ஐ போஸ்டிங் எல்லாம் உங்க அப்பா பொண்ணு தர மாட்டான்னு சொல்லிட்டானே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நீ ஃபோன் பண்ணி உங்க அம்மா கிட்ட சொல்லலைன்னா நானே உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஊருக்கு வர வச்சிருவேன். இது பார், எனக்கு தெரியாம யாரா ஊருக்குள்ள வந்தாங்க, அவள் தான் சொல்லிட்டேன். ஏய், எதுக்கு இப்போ இவ்வளோ கோவமா பேசுற? கோவம்லாம் இல்லை. சும்மா கோவப்பட்டுக்கிட்டு. நான் சொல்ற மாதிரி நீ கேளு. உங்க அம்மா வந்து பேச சொல்லு, இல்லைன்னா நாளைக்கு நீ வந்து பேசு. இந்த வாட்டி நான் சொல்ற மாதிரி கேளு, எல்லாமே கரெக்டாக நடக்கும். சரிம்மா, நான் நாளைக்கு பேசுறேன். ஏய் மேடம் வந்துட்டாங்கப்பா. குட் மார்னிங் மேடம். என்ன இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே தான் டியூட்டி பார்க்க போகிறேன். இறந்து போன நம்ம பழைய இன்ஸ்பெக்டருக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் மௌனஞ்சலி செலுத்துவோம். அதுக்கப்புறம் அவங்க உங்கள் டியூட்டியை போய் பாருங்கள். ஓகே மேடம். என்னெல்லாம் அமைதியா இருக்காங்க. ஒருவேளை மௌன அஞ்சலியோ? யாருப்பா நீ? மேடம், நம்ம ஸ்டேஷன் பிசி தான். ஆமாம், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. மேடம், 6 மாதம் முன்னாடி கடலில் குதிச்சு ஸ்கூல் பசங்களை காப்பாற்றினான். அதை பப்ளிக் யாரும் வீடியோ எடுத்து போட்டு ஆள் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான் மேடம். பேப்பரில் கூட வந்ததே, கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆமாம்மா, கமிஷனர் கூட கூப்பிட்டு பாராட்டினார்ல. ஆ, உன் உயிருக்கு கூட பயப்படாமல் பசங்களை காப்பாற்றினியே, ரியலி கிரேட். ஆமாம் மேடம், இப்படி பார்த்தாலும் அடுத்த மாதம் ப்ரொமோஷன் ஷார்ட் லிஸ்ட்டில் வசந்த் பேர் அடிப்பட வாய்ப்பு இருக்கு மேடம். குட். எந்த பிளாக் மார்க்கும் வாங்காம இரு. ஓகே மேம். என்ன இதெல்லாம் ட்ராயருக்குள்ள? சார், உங்கள் பழைய இன்ஸ்பெக்டரோட திங்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. குமார் சொல்லுங்க. பரவாயில்லையா, என் நம்பர்லாம் வச்சிருக்கீங்க? மார்னிங் தான் ஜீப் டிரைவர்ட்டேருந்து வாங்கினேன். ஓகே ஓகே. ஆமாம், எங்கள் ஸ்டேஷனில் ஆளை காணோம். காலையிலேயே ஒரு கேஸ். ஓ, பிரிட்ஜுக்கு டெட் பாடி கிடைச்சிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் இப்பதான் முடிஞ்சது மேடம். யாரு? லேடி மேடம், 35-40 வயசு இருக்கும். ரேப் அட்டம்ப்ட்லாம் எதுவும் இல்லை மேடம். சூசைட் சொல்லிட்டாங்க. நீலாங்கரை குப்பத்தை சேர்ந்த மல்லிகான்னு பேரு. ஓ, அப்படியா? சரி, அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்னும் சொல்ல மேடம். நான் நம்ம ஸ்டேஷனோட பழைய கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போறேன். அதான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன் மேடம். சரி, நான் யாரையாவது அனுப்புகிறேன். நீங்கள் ஸ்டேஷனுக்கு எப்போ வருவீங்க? மேக்ஸிமம் நான் மதியத்துக்குள்ள வந்துடுறேன் மேடம். சீக்கிரமாக வந்து சேருங்க. சரியா? ஓகே ஓகே மேடம்.
ஓகே. ம். டேய் கண்ணாடி எடு. யார் நீ? போலீஸ் ஸ்டேஷனில் எதுக்கு அங்கங்கே நின்றுட்டுருக்க? அனுப்புனர் அன்பு பெருனர் காவல் ஆய்வாளர் நீலாங்கரை குப்பம், பெயர் மல்லிகா, அம்மாவை காணவில்லை. லேடி மேடம், 35-40 வயசு இருக்கும். நீலாங்கர குப்பத்தை சேர்ந்த மல்லிகான்னு பேரு. ஏட்டையா, சொல்லுங்க மேடம். அந்த பிசியை கூப்பிடுங்க. வசந்த் மேடம் கூப்பிட்றாங்க பாரு. அந்த பழைய எஃப்ஐஆர் ஃபைல் கொஞ்சம் எடுத்துருவாமா, முடிஞ்ச கேஸ் கேட்டிருக்காங்க. வசந்த், நம்ம எஸ்ஐ குமார் ஒரு பொம்பளையோட போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிருக்காரு. அந்த பொம்பளை பேர் மல்லிகா நீலாங்கரை. இந்த பையனோட அம்மா காணன்ட்டு இவன் வந்திருக்கான். அந்த பொம்பளை பேர் கூட மல்லிகா நீலாங்கரை. எனக்கு என்னமோ இந்த பையனோட அம்மா தான் தோணுது. இவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அடையாளம் காட்ட சொல்லுங்க. இவனோட அம்மாவாக இருந்தால் பாடியை வீட்டில் ஒப்படைச்சிட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க. ஒரு விஷயம், அங்கே போகிற வரைக்கும் இவனுக்கு விஷயத்த சொல்லாதீங்க. சின்ன பையன். தம்பி, தனியாவா வந்திருக்க? அப்பா எங்க? மேடம், ஸ்பாட்டுக்கு போக ஜீப் ரெடி மேடம். என்னது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களா சார்? அவங்க பக்கத்து ஸ்டேஷன் நம்ம ஸ்டேஷனுக்கு டெம்பரவரியாக வர இன்ஸ்பெக்டர். அவங்க கேட்டாங்கன்னா உடனே குத்துருவீங்களா? சும்மா எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க சார். ஃபோனை வைங்க. காலுங்க சார். கங்க்ராட்ஸ் மூர்த்தி சார். எதுக்கு சார்? கண்டிப்பா இந்த கேஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நாடே ரொம்ப கெட்டு போச்சு சார். இன்ஸ்பெக்டரே போட்டு தள்ளுற அளவுக்கு வந்துட்டானுங்கன்னா பாருங்களேன். ஆமா, இங்க புது இன்ஸ்பெக்டர் யார் வராங்க சார்? திருவான்மையூர்லேருந்து அந்த ஒரு திருவான்மையூர்னா J6 அந்த லேடி இன்ஸ்பெக்டர் அவங்களா? அவங்க ரொம்ப கெடுபடியாச்சே. டேய் வந்துட்டாங்க வேலையை பாரு. மூர்த்தி, நல்லா இருக்கீங்களா? குட் கேட்ச். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. என்ன மூர்த்தி, சினிமாவில் வர மாதிரி மேலே கொலை பண்ண சொல்லிட்டு கீழே நீங்கள் துப்பாக்கியோட நின்னீங்களோ? ஐயோ மேடம், நீங்கள் வேற. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மூர்த்தி. எல்லாரும் வந்தாச்சா? எல்லாம் வந்துட்டாங்க மேடம். அப்போ சீக்கிரமாக முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிடலாம். எஸ் மேடம். மேடம் நீங்கள் போங்க. மூர்த்தி, இது என்ன உங்கள் இன்ஸ்பெக்டரோட சொந்த வீடா? இல்லை மேடம், இது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சவங்க வீடு. பட் அவர் இங்கே தான் தங்குவார். ஓ அப்படியா? இல்லை, ஸ்டேஷனில் விசாரித்தேன். நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் அந்த கொலைகாரனுக்கும் ஏதோ பழைய பகை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்களே, உண்மையாவா? ஆமாம் மேடம், ஒரு முறை நம்ம இன்ஸ்பெக்டர் இவனை பிராத்தல் கேஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. முன்னுரிதமாக கூட இருக்கலாம். ஏன் ஏதாவது பிரச்சனையா மேடம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூர்த்தி. அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த கேஸை பற்றி எல்லா எவிடன்ஸையும் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு அனுப்ப சொன்னார். அதான். மூர்த்தி, இன்ஸ்பெக்டரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நான் வாங்கிட்டேன். அவரோட டெட் பாடியை அவங்க வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிவிடுங்க. ஓகே மேடம். எல்லாம் ரெடினா அவனை கூட்டுவாங்க. ஓகே மேடம். உன் பேர் என்ன? ராமர் மேடம்.
இந்த பார், நீ உள்ளே எப்படி வந்தியோ, இன்ஸ்பெக்டர் நீ எப்படி கொன்னியோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே செஞ்சு காட்டு. சரிங்க மேடம். அடிக்கடி இந்த பங்களாக்கு தான் வருவேன். நேற்று நானே அவர் திடீர்னு ஃபோன் பண்ணாருன்னு இங்கே வந்தேன். இதோ இங்கே தான் நான் உட்காந்தேன். இன்ஸ்பெக்டர் இப்படி உட்காந்தார் மேடம். அப்படியே சரக்கு அடிக்க ஆரம்பித்தோம். திடீர்னு அவர் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. என் வீட்டில் எங்கள் அம்மா பற்றியெல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. கோவத்தில் எடுத்து அப்படியே போட்டேன் மேடம். நீ வெட்டுறப்போ இன்ஸ்பெக்டர் எங்கே உட்காந்துட்டு இருந்தாரு? இங்கே தான் உட்காந்து இருந்தாரு. நீ எப்படி வெட்டினன்ட்டு இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டு. இப்படி போட்டா மேடம். இன்னொரு வாட்டி. இதோ இப்படி போட்டா மேடம். அது இல்லை ராமர், உண்மையாகவே நீங்கள் இன்ஸ்பெக்டரை எந்த ஸ்பீடில் வெட்டினீங்களோ அதே ஸ்பீடில் செஞ்சு காட்டுங்க. ம் மேடம் மேடம் எதுக்கும் சேஃப்டிக்கு ஹேண்ட் கப்ஸ் போட்டுக்கலாமா? சார் பயப்படாதீங்க சார். அப்படிலாம் போலீஸை போட்டுற மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது கொச்சல் கொடுத்தா தான். மேடம் நீங்கள் பயப்படாதீங்க. ஆ திமிர பார்த்தீங்களா? போலீஸ்காரன் குடைச்சல் கொடுத்தா போட்டு தள்ளிடுவானா? மூர்த்தி, இவனை ஸ்டேஷன் கூட்டு வந்துருங்க. நான் அப்படியே வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். நம்ம இன்ஸ்பெக்டரோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என் டேபிளுக்கு அனுப்பி வைங்க. ஓகே மேடம். அப்படியே அந்த கத்தி ஸ்டாண்டையும். ஓகே மேடம். சார், அக்யூஸை தான் கையை குலமாக பிடிச்சாச்சுல்ல. அந்த அம்மா வந்தாங்களா, கையெழுத்து போட்டாங்களா, கோர்ட்டுக்கு அமிச்சாங்களான்னு இல்லாமல் அக்யூஸ்டோட மண்டையை போட்டு உடைச்சிட்டு டேபிளில் எவிடன்ஸ் எல்லாம் வைங்கடான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கேஸ்னால தான் சார் நமக்கு ப்ரொமோஷனே இருக்கு. யோ, உங்க ஸ்டேஷன்னால இந்த பொம்பளைக்கு கொஞ்சம் ஆகாதியா? போலீஸ் மைண்ட். போலீஸ் எப்படி யோசிப்பாங்க இந்த மூர்த்திக்கு நல்லா தெரியும் சார். இந்த மூர்த்தி யாரு, எப்பேற்பட்டவன்னு உங்களுக்கு போக போக தெரியும் சார். எனக்கு எதுவும் தெரிய வேணாயா. ஹலோ, ஏட்டே மூர்த்தி சாரை பார்த்தியாப்பா? மேடம் கூப்பிட்றாங்க. யோ இரியா வரேன். வாங்க சார். சார், இந்த இன்ஸ்பெக்டரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அந்த கொலகார ராமரோட வாக்குமூலம் எல்லாமே ஒரே குளறுபடியாகவே இருக்கே. புரியல, என்ன குளறுபடி மேடம்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக எழுதியிருக்காங்க இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணது ராம்போ கத்தியால். ஆனால் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறது ஒரு சாதாரண கத்தி. மேடம், அவன் பங்களாலேருந்து வெளில வரும்போது இந்த கத்தியோட தான் வெளில வந்தான். இன்ஸ்பெக்டர் பிளட் கூட அதில் இருக்கே. அதான் மூர்த்தி சார், எனக்கும் கன்ஃபியூஷனாகவே இருக்கு. இன்ஸ்பெக்டரோட கால் ரெக்கார்ட்ஸ்லாம் வாங்கி பார்த்தா இவர் அவனுக்கு கால் பண்ணவே இல்லை. அவன் என்னடானா இன்ஸ்பெக்டர் கால் பண்ணதா வாக்குமூலம் கொடுக்குறான். இன்ஸ்பெக்டர் 1 மணிக்கு செத்து போயிருக்காரு. 2 மணிக்கு ஈசிஆர் டவர்லேருந்து யாரோ ராமருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்போ ராமர் அடையார் டவரில் தான் இருந்திருக்கான். அடுத்த அரை மணி நேரத்தில் அவனும் ஈசிஆர் டவருக்கு வந்திருக்கான். கொஞ்ச நேரத்தில் 2 நம்பருமே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. யார் பண்ணியிருப்பான்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன், ட்ரேஸ் பண்ண முடியல. இவர் வெட்டினது ஒரு இடம், விழுந்து கிடந்தது ஒரு இடம். இவ்வளோ கன்ஃபியூஷனை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ண முடியாது சார். எதுக்கும் அவனை சின்னதாக நான் ஒரு விசாரணை பண்ணிவிட்டு அப்புறமா சப்மிட் பண்ணுறேனே. மேடம், அது வந்து புரியுது மூர்த்தி சார். இந்த கேஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
அதுக்காக நான் தப்பான எவிடன்ஸ் கொடுக்க முடியாது கோர்ட்டுக்கு. புரிஞ்சுக்கோங்க சார். ம் ஆ வரேன் மேடம். சார், உங்கள் நம்பர் தானே இது? ஒன்றும் இல்லை சார், இந்த நம்பர் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் எதுக்கு 10 செகண்ட்ஸ் அவர் கூட லாஸ்ட் நைட் பேசுனீங்க? இது நம்ம டோல் பிளாசா ரவுண்டிங் பற்றி அப்டேட் பண்ணேன் மேடம். ஓகே சார், சும்மா தான் கேட்டேன். நீங்கள் போய் டியூட்டியை பாருங்கள். யோ, இதான் அந்த ஈஸியாக கேஸு, நீலாங்கர டெஸ்ட்டு. யோ மாதிரி சீக்கிரம் அந்த பாடியை ரோல் பண்ணியா, வெளில சொந்தக்காரெல்லாம் நிற்கிறான். ஏன்னா ஒரு அமௌண்ட் தெரியும் ஆக்ட் வந்தால் கிடைக்கும். கோத்தாய பொண்டாட்டி போட்டீங்களடா, காவடி திருட்டு எல்லாரையும் போட்டீங்களா, பொண்டாட்டி பொண்டாட்டி சாவடிச்சிட்டீங்களடா. தம்பி போலாமா? மீனா, நான் தான் சொல்றேன்ல, உங்க அப்பா வழக்கம் போல அதே தான் சொல்லுவாரு. பரவாயில்லக்கா, அதாவது என்னன்னு கேட்டு வந்து சொல்லலாம்ல. நான் உள்ள போன திட்டுவாருக்கா. நீ கேட்ட 200 ரூபாய் வேணா நான் தரேன். போன தடவை பாக்கி 100 ரூபாய் இருக்கு, அதையும் சேர்த்து தரணும். தர்றேன்க்கா, போ. இந்த மாசம் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் போடுறாங்க, அதுல வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு தான் இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அப்படித்தானே? தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. ஒரே பொண்ணு, ஆசைப்பட்டு வளர்த்துட்டேன். ரோட்ல நின்று சல்யூட் அடிக்கிறவங்களுக்கு பொண்ணை கொடுக்கறது புரியும்னு நினைக்கிறேன். நான் வேணா சல்யூட் அடிக்கிறது நிப்பாட்டிட்டுமா? போலீஸில் சல்யூட் அடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. அதை விட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? எத்தனை போலீஸ் நான் பார்த்துருக்கேன். என்ன தம்பி, ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? ஒரு மாசத்துல எப்படியும் போஸ்டிங் கிடைச்சிரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரேன்.
என்னடா கடுப்பேத்திட்டு இருக்கான் சார். என்னவா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி எஸ்ஐ ஆகு போலீஸ் ஆகுன்ட்டு விட்டா சிஎம் ஆக சொல்லுவான் போல இருக்கு. ஓஹோ யார் அது வாழோட அக்காவா? வேலைக்காரி சார். வேலைக்காரியா? வேலைக்காரி எப்படி இருந்துச்சுன்னா பெரிய இடம் தான் போல. இவனா எச்சப்பா. ஓ ஆரம்பிச்சிட்டிங்களா? வந்துட்டியாம்மா? அது ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு அகிலா சர்டிஃபிகேட் வாங்க போகிறாள்ல, அதுக்கு ஃப்ரேம் பண்ண இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 ரவுண்டில் 1 ரவுண்டு ஜெயிச்சா கூட போதுமா? ஆமா, உங்க பேத்திய மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அந்த மாதா கோயில்ல நடந்த கட்டுரை போட்டியில அன்பு ஜெயிச்சிட்டு வந்தானே, அந்த கப்பை வாங்கிட்டு வந்தீங்களா? அந்த கப்பை நேத்தே வாங்கிட்டு வச்சுட்டேனே. அது மட்டும் ஞாபகம் இருக்கு. இந்த பிஞ்சு போன ஷூவை வச்சுட்டு நாளைக்கு நான் எப்படி ஓடுவேன்? இந்தாடி உன் ஷூ. ஐயா, அது இதை விட மோசமா பிஞ்சிருக்கு. நல்லா ஒட்டியாச்சு பாருடி. ஹை தாத்தா, என் ராசியான ஷூ ஒட்டியாச்சே. கொடு பார்க்கலாம். அம்மா மல்லிகா, போலீஸ் ட்ரைனிங் அகாடமி வரைக்கும் போயிட்டு வந்துடுறமா. வரும்போது ஜோவை கூப்பிட்டு வந்துடுறேன், அவனுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். நீங்க காலையில அவ கூட கிரவுண்டுக்கு போறீங்களா? ஆமா, நான் தான் கூப்பிட்டு போறேன், வரேன். வாடா அன்பு. அந்த அன்பு நொப்பனா பாத்தியாடா? வரும்போது தான் பார்த்தேன். ஒயின் ஷாப்ல கஜான கூட இருக்கார். வரத்துக்கு நைட் ஆகுமா? இந்த புறம்போக்கோட சேராத சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். அவன் குடிச்சு நாசமா போகட்டும் போ. சார். என்ன மூர்த்தி, காலையிலே வந்திருக்க? நாளைக்கு மினிஸ்டர் பார்க்க போறதா சொன்னீங்க. ஆமா, அதனால ப்ரமோஷன் விஷயம் தான் சார். போஸ்டிங் ஏன் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன் மூர்த்தி இவ்வளோ அவசரப்படுற? அப்படி என்ன பண்ணிட்டேன் எனக்கு உன் போஸ்டிங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு? சார், ஸ்டேஷனில் வர மாமூலேருந்து நீங்கள் அடிக்கடி கேட்குற மாங்காய் வரைக்கும் நான் தானே சார் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீ ஏதோ செடி வச்சு உரம் போட்டு மரம் வளர்த்து அதில் வர மாங்காய் எடுத்து கையில் கொடுக்குற மாதிரி பேசுகிற. ரோட்டில் நிற்கிறது எடுத்துகிட்டு வந்து விடுற, அதுக்கெல்லாம் நான் கூப்பிட்டாலே வரும். நான் உங்ககிட்ட வேற ஒன்று எதிர்பார்க்குறேன். இங்கே பாரு மூர்த்தி, ஸ்டேஷனுக்கு 10 பேர் போஸ்டிங் போட முடியாது, ஒருத்தருக்கு தான். ஏற்கனவே அந்த வசந்த பையன் பேர் அடிப்படுது. இதை மீறியும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஏதாவது பெரிய கேஸ் அப்படி இல்லையா நீ தான் பிடிச்ச மாதிரி ஸ்டேஷனையாவது நம்ப வை. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸு, இந்த கேஸு, இது ரெண்டுத்தையும் வச்சு நான் வேணா மினிஸ்டர்கிட்ட பேச முடியும். அது வரைக்கும் நீ என்ன பண்ற, ஏதாவது புது மாங்காய் கிடைக்குதா பாரு. புரியுதா மூர்த்தி? சரி சார், போ டியூட்டி பார். வந்துட்டான் காலங்காத்தில் ப்ரமோஷன். அண்ணே கொடுத்தானா இல்லையாடா? அது வந்து கொடுத்தானா இல்லையா? அண்ணா, இது கொடுத்துட்டு வேற ஒன்று சொன்னானே. ரவுடிக்கெல்லாம் மாமூல் தருவான், உன்ன மாதிரி மாமா பசங்கள தரமாட்ட சொல்லிட்டானே. மூர்த்தி சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்க இன்ஸ்பெக்டர் சாவணும். என் கையால கழுத்தறுத்து போட்டு அவனை சாவடிக்கணும். அது இந்த ஊருக்கே தெரியணும். இப்பதானே வெளில வந்திருக்கேன், சும்மா இருக்க முடியாது அவனால. சார், வெளில தலகாட்டம் இல்ல சார். அவனை நான் தான் கொன்னன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சாகணும். அப்பதான் எனக்கு மரியாதை. இன்ஸ்பெக்டர் போடுறதுன்னா சும்மாவா? என்கவுண்டர் பண்றவங்க பாத்துக்கோ. சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். டேய், அந்த இன்ஸ்பெக்டர் எங்க போறான்னு போய் தேடுங்கடா. சரி. நோ, என்ன நம்ம அண்ணன் அந்த போலீஸ்காரனை போகணும்னு துடிச்சுருக்காப்புல. என்ன இருக்கு அந்த பேப்பர்ல? டேய், நம்ம அண்ணனுக்கு இந்த தொழில் மட்டும் இல்லடா, இதுக்கு முன்னாடி பொம்பளைங்களை வச்சு தொழில் பண்ணிருந்தாரு. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறானு சரியான பொம்பளை பொறிக்கிடா. நம்ம அண்ணன் தான் தினமும் ஒன்று அனுப்பி வச்சுருந்தாரு. ஒரு நாள் போதில் நம்ம அண்ணனோட பொண்டாட்டியை கேட்டான்டா. அனுப்பி வச்சிட்டாரா? செவுல்லே ஒன்று வச்சாரு. அப்புறம் என்ன, போலீஸ்கார மேலே கை வச்சா சும்மா இருப்பானா? அதான் அண்ணனை பிடிச்சி அம்மனமாக்கி பிராதல் கேஸில் உள்ள தள்ளிட்டான். அவனுமா டிபார்ட்மெண்ட்டில் பேர் வாங்கிட்டான். அண்ணன் தான் பாவம் ஒரே அசிங்கமாயிடுச்சு. இப்போதான் அண்ணன் வெளியே வந்தாரு.
பேப்பர்ல அவரையே அம்மனமா பார்த்துருப்பாரு. அதான் அந்த இன்ஸ்பெக்டர் மேல செம்ம காண்டில் இருக்காரு. இதுக்கப்புறம் எவனோ இவரை மதிக்க மாட்டான். ஏய். மதிக்கணும், இல்லைன்னா நாங்க மதிக்க வைப்போம். அம்மால நான் இருக்கும்போதே என் அண்ணனை பத்தி தப்பா பேசுற. ஏய், இந்த நாய் நீ என் கண்ணிலே படக்கூடாது. மல்லிகாக்கா, உங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. தோ வர மீனா. காசை புடுங்கிறதுக்குனே வந்துட்டான். வீட்ல இருந்தா? அம்மா வீடு வரையும் வாமா, அர்ஜென்ட்டுமா. சும்மா நீ வீட்டு பக்கம் வராதம்மா. காசு கிடைச்சா நானே சொல்லி அனுப்புறேன் மல்லிகா. ஐயா, உன் புருஷனை நம்பி கவரிங் வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல வேற காசுக்கு வந்துட்டியா? நீ மகளிர் குழுல இருந்தா கூட பரவாயில்லையே மல்லிகா, நீ அதுல கூட இல்லையே. 2 நாள் போறதுக்கு மல்லிகா, எப்படியாவது நான் பணம் ரெடி பண்ணி தரேன். நீ வேலை செய்யற வீட்லயே கேளு மல்லிகா, தரமாட்டேன் நான் சொல்ல போறாங்க. அம்மா பந்தல் போடுறாங்க, அட்வான்ஸ் காசு கேக்குறாங்கம்மா. தேடல்கள் இல்லா வாழ்வில் காயங்கள் ஆடுவதில்லை, மாயங்கள் தோன்றுவதில்லை பூவே. பள்ளங்கள் காணும் போதும் பாதைகள் மாறும் போதும் முன்னோக்கி பாய்ந்திடும் நீரே. உடை மாற நிலை மாற இந்த பேதம் இன்னும் வாழ, அடிமைக்கோர் அடிமைதான் இதில் எங்கு உன்னை தேட. உன்னை நீயே பூட்டாதே, விதி என்று சோர்ந்து விடாதே, போராடு விடியல் வரும். கேட்காமல் கிடைக்காதே கேள்விகளே ஆயுதமாகும், நீதானே உனது வரம். வாகை சூடும் போதிலும் வாசலிலே கனவுகள் சாவதா. கால்கள் இங்கே ஓடியும் களத்தினிலே நீ இன்னும் ஊனமா. எங்க காசை நீங்களேமா எடுத்தீங்க? மினிமம் பேலன்ஸ் கூட நீங்க மெயின்டைன் பண்ணல பாட்டிமா. அக்கா, அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மீதி 600 ரூபாய் கொடுங்கக்கா. அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டா யாராவது பணம் போடும்போது நீங்க எப்படி எடுப்பீங்க பாட்டிமா? நாங்க நடந்து போய் நேரடியா வாங்கிடுவோம், உங்க பேங்கே வேணாம். சரிம்மா, இதான் இருக்குது. நான் மற்றவங்களை கூட்டு வந்துடுறேன். இதுல 2000 ரூபாய் பணம் இருக்குமா? ஆக வேண்டியதை பாருமா. மா, குறைஞ்சது 30,000 வேணும். அந்த பந்தல்காரன் வேற காசு கொடுத்தாதான் வருவேன்னு சொல்லிட்டான். என்னம்மா பண்றது? இந்த பாலா போன பணம் ஏழைகிட்ட தங்க மாட்டேங்குதம்மா. நீ இந்த காசை அட்வான்ஸா வச்சுக்கிட்டு சமையல் செய்றவங்களை வர சொல்லு. சரிம்மா. மா, நான் காசோட வரேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரமா வா.
போன்ட்டானா? நீ உள்ள போ. சீக்கிரம் போ. அப்பா ஊருக்கு போறேன்னு சொன்னாரு. கேன்சல் ஆகி வந்துட்டாரா? சுச்சு. மல்லிகாக்கா எனக்கா இந்த நேரத்துல ஒரு பெரிய உதவி மீனா, உள்ள வாயேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? எனக்கு ரொம்ப அவசரமா ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணும் மீனா. இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத மீனா. என் பொண்ணு உட்காந்து இனியோட 9வது நாள். பந்தல் போடுறவங்கள இருந்து சாப்பாடு செய்யறவன் வரைக்கும் காசு கொடுத்தாதான் வருவேன்னு சொல்றான். அக்கா என்கிட்ட சுத்தமா பணமே இல்லக்கா. நாளைக்கு எனக்கு காசு வந்துடும். வந்தோடனே நானே கொண்டு வந்து தரேன். எப்படியாவது தந்துரு மீனா. சரிக்கா, என்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வர. இங்கே இரு. என்ன அக்கா, இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோதாக்கா இருக்கு. மற்றதெல்லாம் அப்பா வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்குறேன்க்கா. இது பத்தாது மீனா, என்ன ஏதாவது இருக்கான்னு பாரு. அக்கா இல்லக்கா, இருந்தா கொடுத்துருப்பேன். கிளாஸுக்கு வேற நேரம் ஆயிடுச்சுக்கா. கொஞ்சம் பாரு மீனா. சரி, இங்கே இருங்க கொஞ்சம். இவங்க வேற நேரம் கிட்ட நேரத்தில் வந்து எப்போ பாரு காசு. என் காலேஜ் ஃபீஸ் 2000 ரூபாய் இருக்கு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் அடிக்கடி பணம் கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. அக்கா அங்கே இருங்கக்கா, பீரோ சாவி எங்க வச்சுன்னு தெரியல, வெயிட் பண்ணுங்க. 2000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்றது? இது பத்தாதே. கடன் கேட்க உனக்கு வேற நேரங்காலமே கிடைக்கலையா? இன்ஸ்பெக்டர் வண்டி நிறுத்துற இடம்டா அது. ஏறா. ஓ இன்ஸ்பெக்டர் இங்க தான் வண்டி நிப்பானே. எல்டிஆர் ஓட்டிருக்க. அதுக்குனே நிக்கிற வண்டி வந்து இடிப்பே நீ. இறா, இத இறங்கி வர இறா. சார், குப்பத்துல தூங்கினீங்க, ஸ்டேஷனே வந்துச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. இறங்குங்க சார். உங்க டிரைவர் வந்து வண்டி இடிச்சிட்டாங்க சார். யோ. ஏய், மலே சீஸ் பண்ண வண்டி மாதிரி இருக்கு. ஏறா மல்ல. வண்டி பார்த்தா சீஸ் பண்ண வண்டி மாதிரி தெரியுமா? உங்க நம்பர் தானே இது? நைட் யாரா கால் பண்ணா? சொல்றா, சொல்லு. மூர்த்தி சார். ஆமா, உங்க எஸ்ஐ மூர்த்தி எப்படி? ஐயோ மேடம், அவர் ஒரு சைக்கோ மேடம். இவர் வெட்டினது ஒரு இடம், இன்ஸ்பெக்டர் இப்படி உட்கார்ந்தார் மேடம். விழுந்து கிடந்தது ஒரு இடம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா எழுதியிருக்காங்க, இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணது ராம்போ கத்தியால. ஆனா நீங்க சப்மிட் பண்ணிருக்கிறது ஒரு சாதாரண கத்தி. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாடி அந்த சின்ன பையனோட அம்மா தான். போஸ்ட்மார்ட்டத்தில் கையெழுத்து வாங்கிட்டு பாடி வீட்டில் ஒப்படைச்சிட்டேன். ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ரிப்போர்ட்டில் ரேப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க மேடம். ஒருவேளை அவங்க பிரிட்ஜிலேருந்து கீழே வந்ததுனால ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கலான்னு சொன்னாங்க. அந்த பொம்பளையோட கேரக்டர் எப்படின்னு விசாரிச்சிங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க மேடம். அந்த பொம்பளை என்ன உன் பக்கத்து வீடா? அந்த ஏரியாவில் விசாரிச்சிங்களான்னு கேட்குறேன். ஏரியாவில் விசாரித்தேன். குடிகார புருஷன், ஊர் சுற்றி ஒரே கடன்னு சொன்னாங்க. பிரிட்ஜ்லேருந்து கீழே விழுந்து செத்து போனால? எந்த பிரிட்ஜு? கோவளம் பிரிட்ஜ் மேடம். கோவளம் பிரிட்ஜா? இவ வீடு நீலாங்கர, இவ எப்படி அர்த்தராத்திரில அங்கே போய் செத்துருப்பா? ஷேர் ஆட்டோவில் மேடம். ஷேர் ஆட்டோ? இல்லை, நீங்கள் தானே கேட்டீங்க அவங்க எப்படி போனாங்கன்ட்டு. அதான் ஷேர் ஆட்டோவில் போயிருப்பாங்கன்னு சொன்னேன். ஓ, நீ போ. ஓகே. என்ன ஸ்டேஷனே ஒரே அமைதியாக இருக்கு. பின்னால் குடனில் போய் பாரு. வசந்த், மூர்த்தி சார் எல்லாரும் இன்ஸ்பெக்டர் ரூமுக்கு வர சொல்லியிருக்காரு. எல்லாரும் வாங்க வாங்க. என்ன மூர்த்தி, கும்பலா வந்திருக்கீங்க? அவன் கண்ணு முழிச்சிட்டானா? இந்த ஸ்டேஷனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் டியூட்டி பார்த்துட்டு போயிடுவீங்க. எப்படி நாளைக்கு ஒரு புது இன்ஸ்பெக்டர் தான் வரப்போறாரு. உங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்டேஷனில் வச்சு ஒரு கைது செத்து போனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு.
அதுக்கு என்ன பண்ண முடியும் மூர்த்தி சார்? நீங்களே பார்த்தீங்க இல்லையா, அவனை இன்னும் 2 தட்டு தட்டி இருந்தா உண்மை என்னன்னு வர வச்சுருப்போம். இன்னும் 2 தட்டு தட்டி தான் உயிரே போயிருக்கும். நீங்கள் பாட்டில் ஸ்டேஷனில் வச்சு அவன் நடிச்சிங்கன்னா எங்களுக்கு தான் மேடம் பிரச்சனை. இந்த ஸ்டேஷன்லேருந்து 4 பேருக்கு ப்ரமோஷன் வேறு வரும்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இப்படி செஞ்சிட்ருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். மூர்த்தி சார், நான் ஒரு நாள் வேலை செஞ்சாலும் அதை கரெக்டாக செய்வேன். அதை வரப்போகிறவங்க புது இன்ஸ்பெக்டர்கிட்ட நானே ஒப்படைப்பேன். எனக்கு என்னமோ கண்டிப்பாக அவன் கொலை பண்ண மாதிரி தெரியல. கொலை பண்ண கத்தி இது கிடையாது சார். அவனை இன்னும் கொஞ்சம் தட்டி விசாரிச்சா அதை யார் பண்ண சொன்னாங்க, எந்த இன்டென்ஷனில் பண்ண சொன்னாங்கன்ட்டு அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான். தப்பே இல்லை மேடம். நீங்கள் ஏசி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவனை தனியாக கூப்பிட்டு போய் அடிங்க கொல்லுங்க என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஸ்டேஷனில் வச்சு பண்ணுறது தான் எங்கள் யாருக்குமே பிடிக்கல. அது எங்கள் எல்லாரையும் பாதிக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி மூர்த்தி, இப்போ என்ன, அவன் மயக்கத்தில் தானே இருக்கான். நீங்களே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் ஏசிக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் வாங்கி வச்சுக்கிறேன். அவனை தனிப்பட்ட முறையில் நானே விசாரணை பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு ஒப்படைக்கிறேன். என்னால் உங்கள் ஸ்டேஷனுக்கு எந்த கெட்ட பேரும் வேணாம். ஓகே? கல்யா, சார், அவருக்கு ட்ரிப்ஸ் முடிஞ்சது. டாக்டர் கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. ஓகே. கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. கீ சார், ராமரோட விலங்கு. ஒழுங்கா துப்பாக்கி எடுத்து பின்னாடி போயிடுங்க, இல்ல உங்க இன்ஸ்பெக்டர் கழுத்து துண்டாயிடும். பின்னாடி போங்க. நீங்க ஒன்னும் சொல்ல, நீங்க சொல்லி நான் வேலை செஞ்ச வரைக்கும் போதும். சொன்னா கேளு, போ பின்னாடி.
சொன்னா கேட்க மாட்டா. பின்னாடி போங்கயா, போங்கடா, இல்ல அறுத்துருவேன். ஏய், உங்க இன்ஸ்பெக்டர் கழுத்தை அறுத்துருவேன். சொன்னா கேளுங்கடா, போங்க பின்னாடி. சார், தொட்டி தாண்டா ஷூட் பண்ணேன். ஏட்டையா, என்ன சத்தங்க? மேடம், நாய் ஒரு பார்சல் கொண்டு வந்து போட்டிருக்கு மேடம். பார்சலா? உள்ள கொண்டு வாங்க. இந்தாங்க மேடம். நேம் மல்லிகா, இன்ஸ்பெக்டர், மர்டர் எவிடன்ஸ், ராம்போ. நான் சொல்லல, இன்ஸ்பெக்டர் கொன்ன உண்மையான ராம்போ கத்தி இதுதான். இது எப்படி இங்க? மேடம், ஏதோ ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் இருக்குது மேடம். மல்லிகா, இதெல்லாம் மல்லிகாவோட கைரேகை. அது சூசைட் கேஸ் ஆச்சே. குழப்பமா இருக்கே. இந்த கத்தியில எப்படி இவளோட கைரேகை? இதை யார் அனுப்பியிருப்பாங்க? ஹலோ மூர்த்தி சார், நம்ம இன்ஸ்பெக்டரை கொலை பண்ண ஒரிஜினல் ராம்போ கத்திய யாரோ ஸ்டேஷனுக்கு நாய்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க சார். நாயா? ஆமா சார், அது கூடவே ஒரு கைரேகை ரிப்போர்ட் வேற வந்திருக்கு சார். வேற? அந்த கத்தியில போன பிரிட்ஜ்ல செத்து போனாலே குப்பத்து பொம்பளை அவ கைரேகை தான் இருக்கு சார். கத்தியும் கைரேகையும்? ஆமா சார். அது மட்டும் இல்லை சார், அந்த கொலகார ராமர் இருக்கான்ல, அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் மேடத்துக்கிட்ட மாட்டியிருக்கு சார். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க சார். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்றீங்கன்னு யோசிக்கவே மாட்டீங்களா சார்? ஏற்கனவே பெரிய தலைவலி. அந்த இன்ஸ்பெக்டர் கொலை கேஸ்ல அவன் மேல எனக்கு பெரிய சந்தேகம். அவன் பின்னாடி யார் இருக்கா என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அது முடியாம பண்ணிட்டீங்கல்ல. அவன் சார் கழுத்துல கத்தி வச்சிருந்தான். சுத்தி பப்ளிக் வேற இருந்தது. வேற பெரிய பிரச்சனை இருந்தான். இப்போ மட்டும் பெரிய பிரச்சனை இல்லையா? ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு, ஹியூமன் ரைட்ஸ்க்கு யார் பதில் சொல்லுவாங்க சார்? மேடம், எல்லா விஷயத்தையும் பப்ளிக் மாதிரி யோசிக்கக்கூடாது. நாம் போலீஸ். என்ன ஸ்டேஷனில் வச்சு சாகாமல் வெளில விட நினச்சி செத்தானே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. என்ன ஒன்று, எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமிஷன் அது கிடைக்கல. அது அவள் தான். நல்லா பேசுறீங்க மூர்த்தி சார். தயவு செய்து வெளில போங்க சார். கடுப்பேத்தாதீங்க. இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ள கத்தியே இது கிடையாது. ப்ரமோஷன் வரையா? ப்ரமோஷன். யோ, போலீஸ் ட்ரைனிங்ல எங்க சுடணும்னு சொல்லி கொடுக்கல? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டர் இந்த ராமர் கொலை பண்ணல. நம்ம இன்ஸ்பெக்டர் செத்த அன்னைக்கு அந்த மல்லிகா அங்க இருந்திருக்கா. அவளோட சைக்கிளை நான் அங்க பார்த்தேன்.
அவளோட சைக்கிளா இல்லையான்னு அந்த குப்பத்துக்கு போயிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். நம்ம இன்ஸ்பெக்டர் 1 மணிக்கு செத்துருக்காரு. அடுத்த 1 மணி நேரத்துல இன்ஸ்பெக்டர் பங்களா பக்கத்துல இருக்கிற பிரிட்ஜ்ல இந்த பொம்பளை செத்து கிடந்தா. மல்லிகா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய பண கஷ்டம்லாம் கிடையாது. இந்த கேஸ்ல இருந்து யாராவது தப்பிக்கணும்னு நினைச்சா நான் யாரையும் விட மாட்டேன். ஆனா மேடம், ராமர் தான் செத்துட்டானே, அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அவன் செத்த என்ன மூர்த்தி, இந்த கேஸ மல்லிகா கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன். யோ, அந்த பொம்பளை வேலை செய்யற கட்சிக்காரன் வீட்டு அட்ரஸ் விசாரிச்சியா? தெரியல மேடம், விசாரிச்சுட்டு இருக்கேன். அது எதுக்கு மேடம் அங்க போய் விசாரிக்கணும்? நம்ம வசந்த கேட்டாலே தெரியுமே. அவனுக்கு எப்படி தெரியும்? அவங்க பொண்ணதான் மேடம் வசந்த் கல்யாணம் பண்ண போறான். ப்ரொமோஷனுக்காக தான் வெயிட்டிங்க. வந்த உடனே கல்யாணம் தான். எடா வசந்து? ஓ அப்படியா? அந்த கட்சிக்காரனோட நம்பரும் அந்த பொண்ணோட நம்பரும் எனக்கு உடனே இப்பவே அனுப்பி வை. சரியா? ஓகே ஓகே மேடம். வண்டி எடு. மீனா, உட்காரு. சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். அந்த மல்லிகா உனக்கு எப்படி தெரியும்? மல்லிகாக்கா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குப்பத்து ஏரியாவில் இருக்காங்க. இப்போது கொஞ்சம் மாதமாக தான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பசங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஓகே, அவளை கடைசியாக எப்போ பார்த்த நீ? கடைசியாக நேற்றுக்கு மத்தியானம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டில் ஒரு முக்கியமான விசேஷம், அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு கேட்டாங்க. என்கிட்ட அப்போதைக்கு காசு இல்லை. ஆனால் அவங்க என்னை விடவே இல்லை. என்கிட்ட ரொம்ப வற்புறுத்தி பணம் கேட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் வீட்டில் அங்கங்கே தேடி பார்த்து இருக்கிறத கையில் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சேன். அப்புறம் போயிட்டாங்க. அதான் அவங்கள கடைசியாக பார்த்தது. மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றுமே இல்லை மேம். மறுபடியும் விசாரணை கூப்பிட்டா நீ வரணும். சரியா? ஓகே மேம், வரேன். மேடம், லேப் ரிப்போர்ட் வந்துச்சு மேடம். ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு மேடம். கத்தில இன்னொருத்தரோட ரத்தக்கரை இருக்கு மேடம். வாட்? இன்னொருத்தரோட பிளட்டா? எஸ் மேடம். என்ன சொல்றீங்க குமார்? ராம்பா பக்கம் இருக்கிறது இன்ஸ்பெக்டரோட பிளட்டும், இன்னொரு பக்கம் இருக்கிறது ரொம்ப ரேர் குரூப்பான O நெகட்டிவ் பிளட் இருக்குன்னு லேப் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க மேடம். 2 பக்கத்துல வேற வேற பிளட் குரூப் இருக்கு. வேற பிளட்? இன்ஸ்பெக்டரை வெட்டிட்டு அடுத்து யாரையோ வெட்டியிருக்காங்க. ஆமா மேடம். குமார், அந்த ராமர் தம்பி, அவன் கூட இருக்கிறவங்க, இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவங்க எல்லாரோட பிளட் ரிப்போர்ட்டும் எனக்கு வேணும். அந்த மூர்த்தியை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. அவனை விசாரிக்கணும். சரியா? ஓகே மேடம். மூர்த்தி சார், ராமருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மேடம், கொஞ்சம் உட்காந்து பேசுகிறீங்களா? கழுத்து வலிக்குது. ராமருக்கும் உங்களுக்கும் முன்னாடியே நல்ல பழக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, உண்மையாவா? மேடம், போலீஸுக்கும் 10 கைதிக்கும் சம்மந்தம் இருக்கிறது சாதாரண விஷயம். நீங்கள் சும்மா ஊதி பெருசாக்காதீங்க. சில போலீஸ்காரங்க திருடனோட சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணுறது கூட ரொம்ப சர்வ சாதாரண விஷயம் இல்லை? நீங்கள் பேசுகிற முறையே தப்பாக இருக்கு மேடம். என்னமோ என் மேலே பழி போடணுன்ற நோக்கத்தோடு பேசுகிற மாதிரியே இருக்குது. ராமருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ராமர் மேலே நிறைய கேஸ் இருக்குதுன்னு சொல்லி ஸ்டேஷனில் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றி வளைச்சி பிடிச்சி என்ன பிரயோஜனம்? என்னோட சர்வீஸில் கம்மியாக இருக்கிறவங்க முன்னாடிலாம் என்னை வச்சு அசிங்கப்படுத்துறீங்கல்ல. அந்த ராமரை நீங்கள் தானே ஸ்பாட்டில் அரெஸ்ட் பண்ணீங்க. அவன் கையில் இருந்த கத்தி டூப்ளிகேட். ஒரிஜினல் கத்தியில் அந்த குப்பத்து பொம்பளை மல்லிகாவோட கைரேகை இருக்குது. அது எப்படி? எப்படின்னு என்ன கேட்டால் அதை நாமெல்லாம் சேர்ந்து தான் கண்டுபிடிக்கணும். போலீஸ் வேலை கண்டுபிடிக்கிறது மேடம். இன்னொரு போலீஸை கேள்வி கேட்கறது இல்லை. எஸ்ஐ 4 மணி வரைக்கும் செக் போஸ்ட்டில் டியூட்டி வேலை பார்க்கணும். நீங்கள் எப்படி அங்கே போனீங்க? ஒரு போலீஸ்காரனா என் கடமையை தான் செஞ்சேன் மேடம். ரவுண்ட்ஸ் போகிறது ஒரு எஸ்ஐயோட கடமை. அப்படி போகும்போது தான் இன்ஸ்பெக்டரோட பங்களாலேருந்து அவன் வெளில வரதை பார்த்தேன். சுற்றி வளைச்சி பிடிச்சேன். ஆனால் இப்போது
எனக்கு என்னமோ மேலே போய் குத்திட்டு வாடான்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் துப்பாக்கியோட காத்துட்டு இருந்த மாதிரி தோணுதே. ஆ உங்க மனசுக்கு தோன்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது மேடம். சட்டத்துக்கு தேவை சாட்சியும் ஆதாரமும். நீங்கள் என்ன தப்பாகவே பார்க்குறீங்க. ம் ஏன் மூர்த்தி பயப்படுறீங்க? அந்த கத்தியில் இருக்கிற இன்னொரு பிளட்டு உங்கள் பிளட்டோட மேட்ச் ஆகுதான்னு நான் பார்க்கணும். அவ்வளோதான். நீ இடவன். நீங்கள் தானே சொன்னீங்க சட்டத்துக்கு தேவை ஆதாரம்னு. அதான் பயப்படாதீங்க. ஹலோ. ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க? ஈசிஆர் பக்கத்தில். ஈசிஆர் பக்கத்தில் அந்த நீலகரை தாண்டி அந்த குடனுக்கு வந்துடு. எதுக்கு? பேசணும், வா. டேய், எஸ்ஏ மூர்த்தி வரோம். நம்ம பசங்க 2 பேரை குடோனுக்கு பின்னால் அனுப்பு. மூர்த்தி போனது ஃபோன் பண்ண சொல்லு. இவன் ஏன்டா இப்போ இங்கே வந்தான்? அந்த இன்ஸ்பெக்டர் என்னை விசாரிக்க கூப்பிட்டுச்சு. பயப்படாத, நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். அவன் முதல்ல என்ன விசாரிச்சா, அப்புறம் கண்டிப்பாக என் கூட நல்லா பழகின ஒன்றையும் விசாரிப்பா. இந்த பிரச்சனை முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சதுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டா, மறைக்காமல் பேசிக்கிட்டா 2 பேருக்குமே நல்லது. எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது இந்த டீ கடையில் தான். சார் வரேன் சார், வரேன். பஜ்ஜி வை. வாங்க சார், வாங்க சார். சூடா வைடா. அவங்ககிட்டயும் வாங்கியாச்சு. எஸ்பி சார் ஃபோன் பண்ணார் சார். செக் போஸ்ட்டில் காலைல 4 மணி வரைக்கும் இருக்க சொல்கிறேன் சார். இல்லைன்னா அப்பவே முடிச்சிருக்கலாம் சார். இதை கொஞ்சம் சார்ஜ் போட. ஓ ஃபோன் கூட. ஏன் ஃபோன்? நாங்க கொடுறா. ஏய், சார்ஜர் எங்கடா இருக்கு? ஓகே ஓகே. ஏய், சார்ஜ் ஏற மாட்டேங்குதா? ஓகே ஓகே. வாங்க. நான் ஃபோன் வச்சிருந்தேன். டேய், இப்படி நம்மகிட்ட டிக்டாக் பண்ணுவீங்க? அடப்பாவி. மாட்டிக்கிட்டியடா வசந்த். ஓகே ஓகே. சார், சார், நம்மளாம் சாப்பிடுவோம். இந்தடா, என்னடா எதுவும் சாப்பிட முடியாது வச்சிருக்க? மனசே சரியில்லை சார். ஏன், என்னாச்சு? என் மாமனார் வேற மாப்பிள்ளையை பார்க்க ஊருக்கு போயிருக்கான் சார். டேய், இன்னும் அந்த பொண்ணோட கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள மாமனார் ஆயிட்டானா? சும்மா இருங்க சார், நீங்க வேற. சரி, என்ன பண்ண போற? சார், இன்னைக்கு யாரும் இல்லாத டைம்ல யாழ் வீட்டுக்கு போயிட்டேன் சார். கேமராலாம் செட் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு கசுமுசா பண்ணி அதை வீடியோ எடுத்து என் மாமனார் போட்டு காட்டினா வேற யாருக்கு கொடுப்பான்? பொண்ணு எனக்கு தானே கொடுத்தாகணும்.
ஏழை அப்படி இப்படி கரெக்ட் பண்ணி பேசி பெட்ரூம்க்கெல்லாம் கூட்டு வந்துட்டேன் சார். அப்படி இப்படி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் போச்சு. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே நமக்கு எதுவுமே நடக்காதுன்னு. சை, நீ ஒரு வேஸ்ட்ரா. அந்த பொண்ணே ஓகேனால நீயே பேக்கெட் ஆகிட்டு வந்துடுவ. சார், அந்த ப்ரமோஷன் விஷயமா பேசுனீங்களா? இல்லடா, அவர் ஒரு வேலை கொடுத்துட்டாரு. என்னவா? அவர் ஒய்ஃப் நாளைக்கு ஊர்லேருந்து வராங்க, வீடு சுத்தப்படுத்தணும், ஸ்டேஷன்லேருந்து பசங்களை அனுப்புன்னு சொன்னார். ஸ்டேஷனில் பசங்க யாரும் இல்லை. நாம வேணா அந்த குப்பத்துக்கு போயிட்டு தாமு பசங்க யாரை பார்க்கலாமா? டியூட்டி பார்க்கறத விட அவனுக்கு பணிவிடை செய்யறதே பெரிய வேலையா இருக்கு சார். நேத்து பிரியாணி காலியா வரதுக்குள்ள சீக்கிரம் எடுத்துருவான்னு கத்துறான். நான் என்ன சப்ளையரா? காக்கி சட்டை போட்டோம்ல, நீ இதுக்கு மேலேயும் செஞ்சுதான் ஆகணும். ப்ரமோஷன் வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்போ அந்த ஃபோன் சார்ஜில் இருக்குல்ல, எடுத்துட்டு வா. இது ஒரு ஃபோனு, இதுக்கு ஒரு சார்ஜர் வேறு. சார், அவனுங்களை புல்லல போட்டு 2 வருஷம் ஆச்சா சார்? அவனை போய் கூட்டிட்டு வர சொல்றீங்க? ஐயோ, இப்போ என்னடா பண்றது? என்ன பண்றது என்ன கேட்டா? சரி, அவனது கிடைப்பான். 2 பேரை தூக்கி போட்டு போலாம், வா. பாப்பா. டேய், பிரியாணி வாசனடா. பசியில் சாம்பார் சாதம் கூட பிரியாணி மாதிரி தெரியுதுடா. ஆமா சார், டீ கடையில் பஜ்ஜி கூட சாப்பிடாம வந்துட்டோம். கை நினைச்சிருவாங்க பார், நமக்கு 2 சேர் கரெக்டாக போட்டுக்கிறாங்க. சார், என்ன சார் இது யூனிஃபார்ம்லாம் போட்டு அசிங்கமா? யூனிஃபார்ம் போட்டா பசிக்காதடா. எலப்படப்பா. 4 பேர் பார்த்தா அசிங்கமா இருக்கும் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூஞ்சி சிரிச்ச மாதிரி சாப்பிடு. நல்லா இருக்கே சாம்பார் சாதம். நல்லா இல்லடா. நான் தான் போய் சொன்னேன். நீ இருந்து நல்லா சாப்பிட்டு. நான் நல்லா சாப்பிட்றேன். நல்லா இருக்கு சாம்பார் சாதம். எங்கப்பா கைகள் வருது? சரி. ஏய், அந்த பேப்பர் எடுத்து கொடு. அம்மா, அந்த பக்கத்து ஏரியாவில் கட்சிக்கார வீட்டில் வேலை செய்யறது நீ தானே? நீ திருடின வீட்டில் என்னடானா உன்னை தூக்கி உள்ளே வைக்க சொல்கிறாங்க. ஒன்றா வேற பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கு. நீ இப்போ இந்த நகையை எடுத்துன்னு வா, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். வேலை செய்கிற வீட்டில் திருடலாமா? போ, எடுத்துட்டு வா, போ. ஏய், நீ நிற்கிறத பார்த்தா அந்த நகையெல்லாம் வச்சு தான் விருந்து. நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போல்லாம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மேட்ரே இல்லை. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம் ஒன்று பண்ணுவோம். நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈசிஆர் பங்களாக்கு போ. அங்கே இன்ஸ்பெக்டர் இருப்பார். இன்ஸ்பெக்டர் சார், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லு. அவர் ஏதாவது ஒன்று 2 வேலை சொல்லுவார். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் என்ன தெரியும்ல? உனக்கு தெரியாமல் எப்படி குடிகாரனோட இவ்வளோ வருஷம் வழக்கு எடுத்துற, அது ஒண்டி கட்டியா, அதே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான். போக மாட்டேன் அது இதுன்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ,
இப்போவே ஃபோன் பண்ணி ஜீப்பை வர வைப்பேன். நாய் அடித்து தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி ஜனங்க முன்னாடி உன்னை இழுத்துட்டு போய் ஜெயிலில் போடுவேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா இந்த ஜனங்க உன்னை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியும்ல. குழந்தைங்கள்லாம் வேற இருக்கு. நல்லா யோசிச்சு நல்லபடியாக செய். ஒரு 500 1000 ஏதாவது வேணா கூட சொல்லு, அது ஆள் கொடுப்பான். ஆ, நான் ரொம்ப மோசமானவன். இதான் மக்கள் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, இதோட அசிங்கமாக நடந்துக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம பையன் இருக்கான், பத்திரமா அவனை கூட்டு வந்து விட்டுருவான். ம், போகிறல்ல? போய் தான் நானும் வீடியோ இருக்குதே. தம்பி கொஞ்சம் கொஞ்சம் பாபு நீ திருந வீட்டில் என்னடானா உன்னை தூக்கி உள்ள வைக்க சொல்றாங்க. நாய் அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி ஜனங்க முன்னாடி உன்னை இழுத்துட்டு போய் ஜெயிலில் போடுவேன். சீக்கிரம் வாங்கக்கா, விடிஞ்சிரும் போல இருக்கு. வாங்க போலாம். சீக்கிரம் வேலையை முடிச்சிருங்கக்கா. எங்க இன்ஸ்பெக்டர் அப்பப்போ இந்த மாதிரி வேலைலாம் கொடுப்பாரு. நான் உங்களே கூட்டு போறேன். இனிமேல் காசு ஏதாவது வேணா எக்ஸ்ட்ரா கேளுங்க, தப்பே இல்லை, கொடுப்பாரு, தாராளமா கொடுப்பாரு. வாங்க சார். சார் வேலைக்கு ஆள் கூட்டு வந்துட்டேன் சார். உள்ள போய் பண்ண சொல்லு. நீங்க உள்ள போய் கிளீன் பண்ணுங்க சார். நானும் வேணா கூட போய் பண்ணட்டுமா? போய் வண்டியை கிளீன் பண்ணு. வந்துட்டார் கூட வந்து பண்ணுறதுக்கு. ஓ, உனக்கெல்லாம் யார் வேலை கொடுத்தானே தெரியலடா. ஓகே சார். உனக்கே அவன் வேலை கொடுத்தான்னு அவனே தான்டா புறம்போக்கு. எனக்கு மட்டும் சீக்கிரம் போஸ்டிங் வரட்டும். நான்லாம் எஸ்டன்சி இந்த மாதிரிலாம் வேலைலாம் வாங்க மாட்டேன்டா டேய். வண்டியை துறைக்கி விட்றேன் டேய். என் வண்டியை துடைச்சிக்கிறேன்டா. யாழ் வேற தூங்கின்னு இருப்பாள். எனக்கு இல்லாம ஏன் இன்னைக்கு இவ்வளோ தூக்கம் வருது? என்னது சவுண்டு? ஐயோ, எல்லாம் கீழே வந்து கிடக்கு. சார் சார், அக்கா, யாரா இந்த நேரத்தில்? வசந்த், ஹலோ சார், கொஞ்சம் இந்த பக்கத்தில் சீக்கிரம் வாங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சார் சார் சீக்கிரம் வாங்க சார். சார் ஹலோ சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வரேன்டா. சார்
சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த அக்காவை கூப்பிட்டு வந்தேன் சார். சார் வெளில வெயிட் பண்ண சொன்னார். வண்டியில் உட்காந்துட்டு தூங்கிட்டேன் சார். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு உள்ளே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். ஒன்றும் புரியல சார். இந்த பொம்பளைய குப்பத்துலேருந்து கூப்பிட்டு வரும்போது எவனாவது உன்னை பார்த்தானா? தெரியல சார். இந்த அக்காவை ஏன் சார் இங்கே கூப்பிட்டு வர சொன்னீங்க? அது உனக்கு தேவையில்லாதது. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு சார். எனக்கு தெரிஞ்சு அவன் கை வைக்கிறதுக்குள்ளேயே அவன் போட்டான்னு நினைக்கிறேன். இதை கூட நம்ம ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தெரியும்ல? டைம் ஆக ஆக நமக்கு தான் பிரச்சனை. சார் நமக்கா? சார் எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். அடுத்த வாரம் ப்ரமோஷன் பேரில் அடிப்படுது. கல்யாணம்லாம் வேற வச்சிருக்கேன் சார். என்னை விட்டுருங்க சார். என்னை இதில் எதுவும் மாட்டி விட்டுறாதீங்க சார். ப்ளீஸ் சார், கெஞ்சிக்கிற விட்டுருங்க சார். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் சார். கோத்துட்டு போறியா? வேண்டாம் கூட, இவனுக்கெல்லாம் ப்ரமோஷன். மூர்த்தி சார், சொல்லுங்க சார். ராமரு எங்க இருக்க? ஆமா, அடையாறு குடோன்ல சார். டேய், நமக்கு சாதகமா ஒரு மேட்டர் நடக்குது. இன்ஸ்பெக்டர் போட்டானுங்க. என்ன சார் சொல்றீங்க? பதறாத. யார் சார் போட்டது? என்ன பண்ற? இன்ஸ்பெக்டரோட ஈஸியர் பேக்ல கொண்டே வா. இதோ வரேன் சார். அந்த பொம்பளை ராமன் மல்லிகா பற்றி ஏதாவது கேட்டா தெரியாதுன்னு சொல்லு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ம், வீடியோ எங்க? எந்த வீடியோ? எனக்கு தெரியாம ஃபோன்ல இருந்து எடுத்தியா அந்த வீடியோ? அந்த வீடியோ உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? ஏய், அந்த வீடியோல கம்மல் திருடினது மட்டும் இல்ல, என்னோட பர்சனலும் இருக்கு. வசந்த், ஒருத்தர் நமக்கு பயப்படணும்னா அவனோட வீக்னஸ் நம்ம கையில் இருக்கணும். நீ கம்முன்னு வாயை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த வீடியோ என்கிட்ட சேஃபாக இருக்கும். நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலே அந்த வீடியோ ஊர் ஃபுல்லாக பார்ப்பாங்க. இந்த விஷயத்தில் நீ ரொம்ப வருத்தப்பட போற. ஏய், நீ எல்லாம் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவன். எதை பார்த்தாலும் பயப்படுவீங்க. ஏன்டா பிறந்தோன்னு நினைக்கிறவன் எதை பற்றி கவலையே பட மாட்டான். மூர்த்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ஏதாவது அட்வான்டேஜ் எடுக்கணும்னு பார்த்தேன்னா பட்டா நினைக்கிறேன். ஏ மாமா, எஸ்ஐ மூர்த்தி போயிட்டான், வா பார்த்துக்கலாம். வந்தாடா, போறாடா.
அந்த மல்லிகா டெட் பாடி கிடைச்சட உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். மினிட்ஸ் இடிக்குதே. யார் நீ? சார் நான் தான் மல்லிகா பொண்ணு அகிலா. இங்கே என்ன பண்ணுற? சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். எங்கள் அம்மா காணாமல் போனதை பற்றி. உட்கார். சொல்லுமா. சார் அன்னைக்கு நைட்டு நீங்கள் போனதுக்கு அப்புறம் உங்கள் கூட வந்தவர் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு எங்கேயோ போனார் சார். சரி. நான் அதை பார்த்தேன் சார். பாத்தியா? நானும் அவங்க பின்னாடியே போனேன் சார். என்னது, நீயும் பின்னாடி போனியா? ஆமாம் சார். அவர் எங்கள் அம்மாவை ரொம்ப தூரமாக தனியாக கூட்டிகிட்டு போனார் சார். அவங்களுக்கு தெரியாமல் பின்னால் ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன் சார். அவர் ஒரு பெரிய பங்களாக்குள்ளே எங்கள் அம்மாவை விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக வெளியே வந்தார் சார். அப்போ அவர் என்னை பார்த்தாரு சார். அப்புறம் அந்த அம்மாவோட பாப்பா சார் எங்கள் பின்னாடி தெரியாதனமாக ஓடி வந்திருக்கு. அதான் இந்நேரத்தில் வெளில நிற்க வேணான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வந்தேன். அதான் என்ன பண்ணலான்னு. அவங்க அம்மா வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. அது வரைக்கும் அந்த பொண்ணு டிவி பார்த்து. ஓகே சார், வாமா. வேலை முடிஞ்சவொன்னே நானே 2 பேர் கூப்பிட்டு போயிடுறேன்னு டிவி பார்த்துட்டு.
நான் மயக்கம் தெளிஞ்சு பாக்குறப்ப உங்க கூட வந்தவர் என்னை எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு இருந்தாரு சார். சார் 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 அப்பா ஏய் 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 பாபா ஏய் நில்லு ஏய் ஏய் அப்புறம் என்னாச்சு சொல்லு சொல்லு. அவர் என்ன கோவமா தேடிட்டு இருந்தாரு சார். அவருக்கு தெரியாம நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். மூர்த்தி யோசிச்சுட்டு இருந்தானா? அப்படி என்ன யோசிச்சான்? இந்த பொம்பளை எது கூட்டு வந்து விட்டு உனக்கு தெரியாது. மூர்த்தி ப்ரமோஷனுக்காக எட்டு வந்து விட்டான். பார்த்து வசந்த போற போக பார்த்தா மூர்த்தி சார் உன் ப்ரமோஷனை தட்டி பறிச்சுடாரு போல இருக்கு. ஏதாவது பெரிய கேஸ் அப்படி இல்லையா? நீ தான் புடிச்ச மாதிரி ஸ்டேஷனையாவது நம்ப வை. ஏற்கனவே அந்த வசந்த பையன் பேர் அடிப்படுது. அவன் மேல சின்னதா பிளாக் மார்க் கூட கிடையாது. பாத்துக்க. காக்கி சட்டை போட்டோம்ல, நீ இதுக்கு மேலேயும் செஞ்சுதான் ஆகணும். 1000-2000 குத்தா வந்துடும் சொல்லிச்சு. நீ தான் சொன்னீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுற, அந்த பொண்ணை இருந்து கூட்டு வந்து விட்டுரு. ஏய் சாதாரண பிசிடா நீ. என்னை விட கிரிமினலா அப்படி என்னடா யோசிச்சிட போற? மூர்த்தி கூடிய பழகிட்டு எனக்கே ஆப்போசிட்டல்ல. ஹலோ சார், சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். இங்க பங்களாக்கு வாங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், வாங்க சார், வாங்க சார். சார்
நல்லா யோசிச்சு சொல்லு பாப்பா. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டரை குத்துன கத்தியை வெளியில் வந்து யார்கிட்டயாவது கொடுத்தியா? கத்தியை நான் அங்கேயே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன் சார். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. நல்லா ஞாபகம் இருக்கு சார். கத்தியை நான் அங்கேயே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன் சார். டேய் வசந்த், கத்தியை நீ ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு என்கிட்ட அவ்வளோ சீன் போட்டிருக்கியா? வசந்த் எங்க இருக்க? இங்கே தான் சார், நம்ம டீ கடையில். என்ன விஷயம்? அங்கே இரு, நான் வரேன். டோல் பிளாஸில் மூர்த்தி டெட் பாடி எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டேஜை நான் கட் பண்ணேன் சார். அந்த ரேம்போ கத்தியில் இருக்கிற இன்னொரு பிளட்டு மூர்த்தியோட தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட் வந்துடும். வித் யுவர் பர்மிஷன் மூர்த்தியை நான் அரெஸ்ட் பண்ணேன் சார். டீட்டெயில்ஸ் தெரியாமல் பார்த்துங்க. தேங்க்யூ சார். என்ன வசந்த், அடிக்கடி டீ குடிக்க வந்துடுற போல? என்ன சார் பண்ணுறது, எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்த பழக்கம்தான். ரொம்ப ஆழமாக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். உன் மூஞ்சில் தெரியுது. ஒரு அட்வைஸ் சொல்லிட்டா? எனக்கும் கொஞ்சம் சொந்தமாக யோசிக்க தெரியும் சார். உங்கள் அட்வைஸ் எனக்கு தேவைப்படாது. உன் சொந்தமான யோசனை யோகிதெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன தெரியும்? அன்றைக்கி நைட் பங்களாவில் வெளில வெயிட் பண்ணியா இல்லை வீட்டுக்கிட்டு போயிட்டு வந்தியா? என்ன சொல்கிறா தம்பி? நான் அங்கே தான் இருந்தேன். ஏய், ஒரே நேரத்தில் 2 போலீஸ்காரங்க கிரிமினல் மாதிரி யோசிச்சாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை போய் முடியும். தெரிஞ்சு தான் செஞ்சியா? நீங்களும் தெரிஞ்சு தான் செஞ்சீங்களா? புத்திசாலித்தரம், பிழைக்கிற தரம் இதெல்லாம் தோற்று போகிறவங்க கண்ணுக்கு கிரிமினல் விஷயமா தான் தெரியும். நாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னையே மாட்டி விட பார்த்தல. மல்லிகா பொண்ணு அங்கே வந்து அதை ஏன்டா என்கிட்ட மறைச்சேன்? இந்த மல்லிகா மேட்ரியா சார் என்கிட்ட சொல்லலை? எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது வசந்த். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். நீ இப்போ போலீஸ் வேலையில் சேர்ந்தவன். எனக்கு இதில் அனுபவம் ஜாஸ்தி. நீ அந்த கத்தியை மாற்றி வச்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனையும். என்னது, கத்தியை நான் மாற்றி வச்சேனா? நீயும் சரி, அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளையும் சரி, என்னை ஒரு விஷயத்திலேயே மாட்டி விடவே முடியாது. மூர்த்தி ஒரு விஷயம் செய்கிறான்னா அது அவ்வளோ தெளிவாக செய்வான். சார், உங்கள் தெளிவு என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் கொலை கேஸ் சம்பந்தமாக எல்லா விஷயம் எனக்கு தான் தெரியும்னு ராமர் தம்பிங்கிட்ட நல்லா கோத்து விட்டீங்க, அதானே? ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் உங்கள் இடுப்பில் இருந்த கன்று ராமரை கூப்பிட போகும்போது தெரிஞ்சே வண்டியில் வச்சுட்டு போனீங்க. ராமருக்கு நான் போட்ட ஹேண்ட் கஃபை கட்டிட்டு அவனுக்கு ஓடுறதுக்கு வேறு ஐடியா கொடுத்துருக்கீங்க. என் கையால் ராமரை போட வச்சு அவங்க தம்பி கையால் நான் சாவணும், அதானே உங்கள் பிளானு? நீ சொன்னதெல்லாம் சரி. ராமரை தப்பிக்க சொன்னதே நான் தான். உள்ள போய் அவனோட கை விலங்க கழட்டி விட்டதும் நான் தான். உன்னை ஃபிஷ் டேங்க் பார்த்து சுட சொல்லி அங்கே ராமரை தள்ளி விட்டதும் நான் தான்டா. உன் கையால் ராமரை சுட வச்சதும் நான் தான். ராமர் அன்னைக்கு செத்தே ஆகணும், இல்லைன்னா நான் மாட்டிருப்பேன்டா. அவ்வளோ ஏன் அந்த குப்பத்து பொம்பளை மல்லிகாவை போட்டதும் நான் தான்டா. அந்த பொம்பளைய பங்களாலேருந்து பிரிட்ஜுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை பங்களாவில் சாகலடா. ஒரு போலீஸ்காரன் அதை கூடவா ஒழுங்காக செக் பண்ண மாட்டேன்? இவ உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை தான். அதனால பிரிட்ஜில் என் கையால் அவளை அடிச்சு சாவடிச்சேன். அவளை பிரிட்ஜிலேருந்து தூக்கி போட்டு அதை சூசைடாக மாற்றினதும் நான் தான். அது ஏன் சேஃப்டிக்காக. டேய், இப்போ கூட அது சின்ன பொண்ணு என் கூட தான் இருக்கு. அது சொன்ன எல்லா விஷயத்தையும் வீடியோ பண்ணி வச்சிட்டேன். அவங்க அம்மாவை குப்பத்திலிருந்து கூட்டு போனது நீ. அந்த பொண்ணு வெட்டினது ஒன்றை. கத்தியில் இருக்கிறது உன்னோட ரத்தம்.
இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீ தான் நம்பர் 1 அக்யூஸ்ட். என்ன பதற? வசந்த், இப்போ ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சார் 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 சாரி சார், தெரியாம பட்டேன் சார், தெரியாம பட்டேன் சார், சாரி சார், சாரி சார், சார் ப்ரமோஷன்லாம் இருக்கு சார், சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கல்யாணம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார், சார் ப்ளீஸ் சார், கால் விடு சார், சார் சார் இந்த ஒரு வாட்டி விட்டு அன்னைக்கே பங்களா இருந்து எஸ் ஆயிட்ட, இனிமேல் உன்னை விட்டா ரொம்ப டேஞ்சரு. இப்ப காட்டுறேன்டா இந்த மூர்த்தி யாருன்னு. பத்தச்சி சிகரெட் என்னடா உனக்கு இருக்கு போ. அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன மாதிரி வேற என்கிட்ட சொல்லியிருந்தா கம்பி எண்ணிருப்ப. கிங்ஸ் லைட்ஸ் ஆளப்பாரு பா. சிகரெட் எனக்கு தேவையில்லாம் என் அண்ணன் சாவுக்கு மூல காரணம் யாருன்னு தெரியணும். என்ன வெளில விடு, எல்லா உண்மையும் மூர்த்தி வாயில வர வைக்கிறேன். அப்புறம் யாரை பொண்ணுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏய், நல்லா பழகிட்டு எங்க அண்ணனுக்கு ஸ்கெட்ச் போட்டு போடுறேன். சொல்றேன் காக்கி சட்டை மாதிரி யோசி, காக்கி சட்டை மாதிரி யோசின்னு சொல்லுவியடா. நானும் ஒரு போலீஸ்காரன் தான்டா, ஜோக்கர். மேடம், என்ன குமார், ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டேன்னு நினச்ச நேரத்தில் கடைசியில் அவனை போட்டு தள்ளிட்டாங்களே. ராமரோட தம்பிங்க பெரிய ரவுடிங்க தான் மேடம். இந்த பிரச்சனை இதோட முடியாது. நாம நினைக்கிற மாதிரி கத்தியில் இருக்கிறது மூர்த்தி சாரோட பிளட் இல்லை மேடம். ஆமாம் மேடம், இப்போதான் ரிப்போர்ட் வந்திருக்கு, பாருங்க மேடம். எங்க வச்சா போன என் வீடியோ? இந்த பொண்ணு எங்க பாத்துருக்கீங்களா? இது மல்லிகாவோட பொண்ணாச்சே. அவங்க வீடு 3வது தெருல தானே இருக்கு. அங்க போய் விசாரிங்க. ஆமா, நீங்க யாரு சார்? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. வேண்டப்பட்டவங்களா? பாவம், எங்கேயோ வந்து செத்து போயிடுச்சாமே. என் புருஷன் கூட சாவுக்கு போயிட்டு வந்தாரு. அவங்க தாத்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களாம். யார் யாரோ வந்து விசாரிக்கிறாங்க, ஒன்னும் புரியல. பக்கத்து தெருவில் இருப்பாங்களே மல்லிகாக்கா, அந்த பொண்ணு இங்க பாத்தீங்களா? அவ தான் செத்துட்டாளேப்பா, தாத்தா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்காங்க. ஆமா, நீ யாரு? தெரிஞ்சவங்க தான். அவர் வந்து ரிட்டையர்டு போலீஸுங்க. அவரு நாய்க்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாருங்க. அந்த நாயை பெரியவர் தான் வளர்த்துட்டு இருக்கிறாரு. பழைய கோட்ரஸ் இருக்கு, அதுக்குள்ள தான் அவர் வாட்ச்மேனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நைட்டு போனா போய் பார்க்கலாம். டேய் வஸ்து, டேய் இந்த லூஸ் இங்க என்ன பண்றான்? டேய் வஸ்து, இங்க என்ன?
விசாரிக்கிறதுக்காக வந்தேன். தெரியுமில மூர்த்தி சார் தொக்கா மாட்டினாப்புல, அதுக்குள்ள ராமர் தம்பிங்க மூர்த்தியவே போட்டானுங்கப்பா. அதான் மேடம் கேஸை நாயிட்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நாய் அடிக்கடி இங்கே தான் வந்துட்டு போதாம்ப்பா. உள்ள விசாரணை போயிட்டு இருக்கு. நீ விசாரிச்சே ஏதாவது கிடைச்சதா? இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? மேடம் உன்னை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க போல. டேய் வசந்த், என்னேவாடா? ஆமா என்னேவா? ஆமாடா உன்னதான். இந்த வாரேன். லூசு பைய. பரிவாளன் இவன் டிரைவர் சரவணன் இவன் டோல் பிளாசா எவிடன்ஸா? ஆமா, அந்த நாய் இங்க யார் கூட்டு வருவாங்க? ஆமா மேடம், ஒரு வயசான ஒரு மல்லிகாக்கு உதவியா இருப்பாரு. ஆனா எங்க இருப்பாருன்னு தெரியலீங்களே. பக்கத்துல வேணா விசாரிச்சு பாருங்க மேடம். அன்பு, இதான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற கடைசி எவிடன்ஸ். இதை மட்டும் ஜோ கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருச்சுன்னா நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். இதில் வசந்தோட ட்ரெஸ் இருக்கு, அவனோட பிளட் குரூப்பும் இருக்கு, வசந்தோட ரத்தக்கரை பனியனும் இருக்கு, அகிலாவோட வாக்குமூலம் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கொடுத்தோம்னா அவனால தப்பிக்கவே முடியாது. சரி தாத்தா. தாத்தா, அவன் வந்துட்டான் தாத்தா. தாத்தா, ஓடு தாத்தா. வா தாத்தா, ஓடிடலாம். போயிடு அன்பு, அன்பு நிக்காத, போயிடு. போ போ. ஏய் இல்லடா, நான் சொல்றது கேளு. டேய் அவங்கிட்ட மாட்டாத. ஏய் ஏய் நான் சொல்றது கேளு. ஏய் 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 நில்லு. ஏய் எங்கடா அந்த போனு? எங்கடா ட்ரெஸ்? ஏமாந்துட்டியா? இப்படித்தானே எங்க அம்மா ஏமாத்திருப்பேன். யாரும் ஏமாத்தல, லூசு பயல. நீதான் எங்க அம்மா ஏமாத்தி கூட்டு போய் சாகடிச்ச. எங்க அம்மா போலீஸ்ல தற்கொலை செல் நான் வச்சது நீதான். எங்க அம்மா கொண்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என் கூட வந்து இது உங்க அம்மாவோடன்னு கேட்டதும் நீதான். நேற்று நைட் உங்ககிட்ட தப்பிச்சு எங்க அக்கா வீட்டுக்கு தான் வந்துச்சு. கையில கத்தி, உடம்பெல்லாம் ரத்தம். எங்க அக்கா அங்க நடந்த எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லுச்சு. அதான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டோம், நல்லா இருந்த எங்க குடும்பத்தை நாசம் பண்ண சும்மா விடக்கூடாதுன்னு. ஏதாவது பண்ணணும் தாத்தா. காலையில் நான் ஸ்டேஷன் வரும்போதே நீங்கள் தேடின கத்தி என் கிட்ட தான் இருந்துச்சு.
நீங்கள் ஸ்டேஷனில் பேசின எல்லாத்தையும் நான் ஒட்டு கேட்டேன். நான் கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்கும்போதே டேபிள் மேலே இருந்த எல்லாத்தையும் பார்த்தேன். உன் கூடவே வந்து எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுன்னு நினச்சியா? அப்போ தான் கத்தியில் எங்கள் அம்மாவோட கைரேகையை எடுத்தேன். தம்பி போலாமா? எங்கள் அம்மாவை கொஞ்ச நேரம் கூட வீட்டில் எங்களால் வச்சுக்க முடியல. உடனே சுடுகாடுக்கு கொண்டு போயிட்டோம். கத்தியை நாங்கள் தான் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சி வச்சோம். நீ மாட்டிப்பேன்னு. ஆனால் நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு தப்பிச்சிட்ட. இப்போ கூட நீ என்னை போட்டு தடுறன்னு பயந்து விடுன்னு நினச்சியா? உன்னை இங்கே வச்சே போடணும். அதான் எங்கள் பிளான். உனக்கு இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. போலீஸ் அகரத்தில் 2 திருடங்க ஓடுறாங்கன்னா முதல் ஒரு திருடனை பிடிச்சி அடித்து ஓடி போன இன்னொரு திருடனை வர வைப்பாங்க. ஆனால் இது மனித அகராதி. இந்த உலக உருண்டையானது, இந்த பாதை வட்டமானது. இப்போ சொல்லு, முதல்ல யாரை பிடிக்கணும்னு. புரியல? உனக்கு இன்னும் 5 செகண்ட் தான் டைம். இவன் தான் உங்க அம்மா கொண்டது. அவ்வளோ ஏன் அந்த குப்பத்து பொம்பளை மல்லிகாவை போட்டது நான் தாண்டா. அந்த பொம்பளைய பங்களாலேருந்து பிரிட்ஜுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். நீங்களாம் நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை பங்களால சாகலடா. போலீஸ்காரன் அது கூடவா ஒழுங்கா செக் பண்ண மாட்டேன். நீங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நடந்த சம்பவம்லாம் அப்படி. உங்க அம்மா சாவுக்கு நான் காரணம் கிடையாது. அந்த எஸ்ஐ மூர்த்தி தான் அங்க அவன் தப்பிச்சுட்டு எனக்கே தெரியாம என்ன மாட்டி விட்டான். அன்னைக்கு உன்னை காப்பாத்தினதே நான் தான். அந்த இன்ஸ்பெக்டர் உங்க அம்மாவை கொண்டுட்டு உன்னையும் கொலை பண்றதுக்காக கண்ணை தேடிட்டு இருந்தான். அந்த டைம்ல நான் தான் உன்னை இழுத்து காப்பாற்ற போனேன். நீ என்ன தப்பா நினச்சிக்கிட்டு என்னை வெட்டிட்டு போயிட்ட. உங்க அம்மா டெட் பாடி உங்க வீட்டில் ஒப்படைக்கலான்னு பார்க்கும்போது உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது உங்க வீட்டில் உங்க அம்மாவை தவிர யாரும் பொறுப்பான ஆள் இல்லைன்ட்டு. உன் போட்டோ வச்சு இந்த ஒரு நாளில் தான் உன்னை பிடிக்க முடியல. நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் இந்த தப்பு செய்யணும்னா செய்யுங்க. தம்பி, அந்த மூர்த்தி எஸ்ஐயா இருக்கிறதுனால இவங்க அம்மாவை கொன்னான். நீ பிசியா இருக்கிறதுனால அதை மூடி மறைச்சிட்ட. உனக்கும் அவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையப்பா. ஆனால் ஒன்று, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணவங்கள கொலை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். நிரபராதியை கொல்றதுக்கு நாங்கள் ஒன்றும் போலீஸ் இல்லையே. வாமா போலாம், வாமா.
உங்க அம்மாவோட கனவை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்டா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிரச்சனை தான். அதனால பிரிட்ஜில் என் கையால் அவளை அடிச்சு சாவடிச்சேன். இவன் கொஞ்சம் மோசமான ஆள் தான் மேடம். தெரியும் சார். இப்படிதான் ஏதாவது பண்ணிடுறானுங்க. அப்புறம் இந்த ப்ரெஸ்ஸும் பப்ளிக்கும் சேர்ந்து மொத்த போலீஸ்காரங்களும் தப்புன்னு சொல்லி பழியை தூக்கி நம்ம மேலே போட்டு போயிடுறானுங்க. ஆமாம்மா மேடம், முதல்ல நீங்கள் இந்த நாயை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எப்பயும் அந்த கேஸ் முடிச்சிருக்கலாம். அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்களே பாருங்க. என்னைய போய் நாய் பிடிக்க சொல்கிறீங்க? 2 வருஷத்துக்கு எந்த கேஸையும் நான் தொட மாட்டேனே. யார்கிட்டையும் பிளாக் மார்க் வாங்கக்கூடாதுப்பா. இந்த ஸ்டேஷனில் போஸ்டிங் வாங்கிட்டு வரதுக்குள்ள சார் இதை வந்துட்டாரு. இவர் தான் வசந்த். ஓ, அந்த ஆர்டர் இவருக்கு தான். அப்படியே அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுத்துருவோம். ஓகே சார். ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட்ப்பா. ஈவினிங் எல்லாருக்கும் பிரியாணி. கண்டிப்பாக. ஓகே ஓகே. இப்போல்லாம் எங்கே மேடம் ஒரு சின்ன பிளாக் மார்க் வாங்கினா கூட போலீஸ் போஸ்டிங் தர மாட்டேங்கிறாங்க. இந்த பையன் தானே கடலில் குதிச்சு குழந்தைங்களாம் காப்பாற்றுறாங்க. அந்த பையன் தானே மேடம். ஆமாம்மா. இந்த சமுதாயத்தில் நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய சில விஷயங்களை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளை குற்றவாளியாக மாற்றி போராடி வாங்க வைக்கிற சூழலை உருவாக்குது. பரவாயில்ல, ஒரு நல்லவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிது. மூர்த்தி அவன் தேவைக்காக பல பேரை ஒரு பகடக்காயாக மாற்றினான். ஆனால் நான் என்னோட தேவைக்காக மூர்த்தியை ஒரு பகடக்காயாக மாற்றிக்கிட்டேன். அதான் அந்த பெரியவர் சொன்ன மாதிரி எனக்கும் மூர்த்திக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இங்கே சட்டம் ஒழுங்கு நேர்மையை காப்பாற்றுற இவங்கள போல சில பேரை விட அதே சட்டத்தையும் அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அதை தவறாக பயன்படுத்துகிறவங்க தான் நம்மளை சுற்றி அதிகமாக இருக்காங்க. என்னால் இந்த கொஞ்சம் நஞ்ச நேர்மையை நம்பி அது பின்னால் போக முடியல. அதுக்கு தப்புலேருந்து தப்பிச்சு அதை கடந்து போகிறது தான் புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த சமுதாயத்திலேருந்து எந்த ஒரு நல்ல பாடத்தையும் கற்றுக்கல, மாறாக கள்ளம் கற்றுக்கிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கத்தியில் இருக்கிற இன்னொரு பிளட் குரூப் யாருதுன்னே தெரியல சார்.